Hello, good morning students. So இன்னைக்கு வந்து நம்ம 5th chapter பார்க்க போகிறோம். First chapter is completed. So 5th chapter is important chapter. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸியான சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சாப்டர்ஸும் கூட. ஸோ 5th chapter is numerical methods. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 3 மெத்தட் தான் இருக்குது, 4 மெத்தட் இருக்குது. இந்த 4 மெத்தடுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஸோ அதுலேருந்து வந்து 5 மார்க் ஒரு 3 மார்க் கண்டிப்பாக வரும். ஸோ 5 மார்க் ஒன்று, 3 மார்க் ஒன்று, 2 மார்க்ஸ் ஒன்று. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சாப்டரை படிங்க. ஸோ ரெண்டே எக்ஸசைஸ் தான் இருக்கும். ஸோ 2 எக்ஸசைஸ்லேயே உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற என்ன மெத்தட் அப்படின்னா ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டேர்ம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் அந்த மிஸ்ஸிங் டேர்ம் இல்லாமல் உங்கள் கொஷின் பேப்பரே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் சம் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 4 சம் தான் இருக்குது. 4 சம்மில் கண்டிப்பாக ஒரு சம்மு வந்துடும். ஸோ ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டேர்ம். ஸோ அந்த மிஸ்ஸிங் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா டெல் வேல்யூ உங்களுக்கு தெரியணும். ஸோ டெல்லோட வேல்யூ என்ன அப்படின்னா இது வந்து டெல்லுன்னு சொல்லுவோம். ஸோ டெல்லோட வேல்யூ இஸ் E-1. ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு E-1. மிஸ்ஸிங் டேர்ம் அப்படின்னாவே உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு மீனிங் இருக்கும். ஸோ ஒரு டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் காலமில் ஒரு வேல்யூ மிஸ் ஆகிருக்கும். அந்த என்ன வேல்யூன்னு அதோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த டெல் வேல்யூ நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு E-1. ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். பாஸ்கல் ட்ரையாங்கிள் தான் வந்து இதில் மெயின் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்றும் கிடையாது, இந்த ட்ரிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு வந்து இங்கே 1 போட்டுக்கோ. ஸோ 1ஓட 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 2. அப்போது 1. ஸோ 1 + 1 is 2. ஸோ லாஸ்ட்டில் 1. இந்த 2 பக்கம் மட்டும் உனக்கு 1 வரும். நடுவில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். நெக்ஸ்ட் வந்து 1 போட்டுக்கோ. ஸோ 1 + 2 is 3. 2 + 1 is 3. ஸோ லாஸ்ட்டில் அதே மாதிரி 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அகெயின் 1. 3 + 1 is 4. 3 + 3 is 6. 3 + 1 is 4. ஸோ லாஸ்ட்டில் அதே மாதிரி 1. ஏன் இதுதான் இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் சொல்கிறோம். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 1 போட்டுக்கோங்க. 1 + 1 is 2. லாஸ்ட்டில் 1. அதே மாதிரி 1 போட்டுக்கோங்க. 1 + 2 is 3. 2 + 1 is 3. லாஸ்ட்டில் 1. அதே மாதிரி 1 அப்படி போட்டுக்கோங்க. 3 + 1 is 4. 3 + 3 is 6. 3 + 1 is 4. லாஸ்ட்டில் 1. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலா பேஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து டெல் ஸ்கொயர் வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது வந்து டெல் பவர் 3. இது வந்து டெல் பவர் 4க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சைன் கொடுக்கணும். இப்போ இது ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ், அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இது வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ உங்களுக்கு புக் இருக்குன்னு நினைக்கிறேன். புக்கில் ஸோ எக்ஸாம்பிள் 5.8. ஸோ 5.8 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 5.8ல் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிவன் தட் U0 is equal to 1, U1 is equal to 11, U2 is equal to 21, U3 is equal to 28 and U4 is equal to 29. Find del power for U0. ஸோ டெல்லோட வேல்யூ உனக்கு தெரியும் இல்லையா? ஸோ டெல்லோட வேல்யூ, ஸோ del power for U0. ஸோ டெல்லோட வேல்யூ is E-1. ஸோ E-1 to the power of 4 into U0. இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது? 4. டெல் பவர் 4 இல்லையா? ஸோ டெல் பவர் 4க்கு நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இது 1 4 6 4 1. இதுதான் வந்து டெல் பவர் 4க்கு யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த நம்பர் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க, நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 ஆல்டர்னேட்டிவ் சைன் கொடுக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து -4. நெக்ஸ்ட் வந்து +6. நெக்ஸ்ட் வந்து -4. நெக்ஸ்ட் வந்து +1. இந்த டெல் பவர் 4 இந்த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போது இதோட இந்த U0 இருக்கு இல்லையா? இந்த U0 இங்கே எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? இங்கே E இருக்குது, இங்கே பவர் என்ன இருக்குது? 4. அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன வரும்னா 1 into E to the power of 4. E to the power of 4. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிகிட்டே வா. E⁴ அப்புறம் என்ன வரும்? E3. அதுக்கப்புறம் E² அதுக்கப்புறம் E.
to the power of 1 வரணும். ஆனால் வந்து நம்ம போட மாட்டோம். ஸோ லாஸ்ட் வேல்யூ 1ஆகவே தான் இருக்கும் இன்ட்டு u0. இப்போ என்ன பண்ண போகிறோம், 1 into e power 4 வந்து e power 4 தான். இந்த u0ஓட நம்ம சேர்த்து எழுதிக்க போகிறோம். e power 4 u0. இந்த u0 அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிகிட்டே வாங்க. 4e power 3 u0 plus 6e square u0 minus 4e u0 plus u0. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போது இது நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த இ எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து யூவாக நம்ம மாற்ற போகிறோம். ஏன் யூவாக மாற்ற போகிறோன்னா, கொஸ்டினில் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, u0 வேல்யூ, u1 வேல்யூ, u2 வேல்யூ, u3 வேல்யூ, u4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா, இங்கே நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். e to the power of 4. ஸோ இந்த e to the power of 4 என்ன ஆகுது அப்படின்னா u power 4 ஆகும். u4 சரிங்களா, பேஸ்லேயே எழுதணும் u4. அதுக்கப்புறம் இந்த 4 அப்படியே எழுதிக்கோங்க. e power 3 u0 வந்து u3 பேஸ்லேயே எழுதணும் ப்ளஸ் 6 u2. இது ஃபுல்லாகவே யூவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். பவரில் இருக்கிறது பேஸில் கொண்டு வரணும். மைனஸ் 4 u2 கற்றுது என்ன u1. லாஸ்ட் வேல்யூ இஸ் u0. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போது இதில் வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாப்டரில் கேல்குலேட்டர் இல்லாமல் உங்களால் போடவே முடியாது ஒரு சம் கூட. ஏன்னா கேல்குலேஷன் பார்ட் நிறைய இருக்குது, பாயிண்ட்லாம் வரும், எல்லாமே டெசிமல் பாயிண்ட் தான். ஸோ அதனால கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். u0ஓட u4ஓட வேல்யூ வந்து 29. அப்போது இங்கே 29 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு u3ஓட வேல்யூ வந்து 28. ஸோ அப்போது மைனஸ் 4 into 28 ப்ளஸ் 6 into u2ஓட வேல்யூ வந்து u2ஓட வேல்யூ என்ன 21. ஸோ 6 into 21 மைனஸ் 4. u1ஓட வேல்யூ வந்து 11. u0ஓட வேல்யூ வந்து 1. ஸோ இது மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இது என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். 29. ஸோ நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 29 இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா 112, இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா 126, 4 11s are 44 ப்ளஸ் 1. ஸோ இது வந்து ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஆட் பண்ணிடணும். 29 ப்ளஸ் 126 ப்ளஸ் 1. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 156 மைனஸ் 112 மைனஸ் 144 ஆட் பண்ணிங்கன்னா 156. அப்போது 156 மைனஸ் 156 இஸ் 0. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ வெரி வெரி ஈஸி சம் இது. ஸோ அந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து எதுவுமே மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் அது என்ன கேட்டிருக்காங்க, del power 3னா del power 3, del power 4னா del power 4. ஸோ அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த சம் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். ஸோ எக்ஸாம்பிள் 5.9. எக்ஸாம்பிள் 5. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் 5.9 given y3 is equal to 2, y4ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, y5, y6 and y7. calculate del power 4 y3. ஸோ del power 4 y3 கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்லோட வேல்யூ உனக்கு தெரியும், e minus 1 to the power of 4 y3. ஓகேங்களா? இப்போ பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. del power 4ஓட பாஸ்கல் ட்ரையாங்கிள் என்ன, ஃபஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் வந்து மைனஸ் 4, ஆல்டர்னேட்டிவ் சைன் சரியா. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் 6, நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 4 ப்ளஸ் 1. இது மாதிரி கேப் விட்டு எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது. இன்ட்டு y3. ஸோ ஃபஸ்ட்டு e power 4, அதுக்கப்புறம் அப்படியே ரெடியூஸ் பண்ணிகிட்டே வா, e power 3 e squared e. ஓகேவா? இப்போது இதோட இதை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 1 into e power 4 is e power 4 y3. Next minus 4 e power 3 y3. 6 e squared y3 minus 4 e y3 plus y3. இப்போ இது வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம், போன சம்மில் u4ஆக கன்வெர்ட் பண்ணோம், அங்கே நாட் இருந்ததுனால இல்லையா, u0 அப்படின்றதுனால u4ஆக கன்வெர்ட் பண்ணோம். இப்போ இது வந்து என்னென்னா
த்ரீ கொடுத்துருக்காங்க y3. ஏன்னா உனக்கு வேல்யூ எதுலேருந்து கொடுத்துருக்காங்க y3 y4 y5 y6 y7 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பேஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். பேஸும் பவரும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 4 + 3 is 7. அப்போது இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம் y7. அப்போ இது வந்து உனக்கு 7ஆக மாறும். அப்போது y7 அதுக்கப்புறம் -4 6 7க்கு அப்புறம் 6 6க்கு அப்புறம் 5 y6 y5 நெக்ஸ்ட்டு 4 y4 ப்ளஸ் y3. புரிஞ்சுதா? 4 + 3 7. அதுக்கப்புறம் இந்த -4 அப்படியே எடுத்துக்கோ. இது ஃபுல்லாக y கன்வெர்ட் ஆகும். y6 இது ஃபுல்லாக 2 + 3 is 5. இதோட பவர் 1 1 + 3 is 4. நீங்கள் கண் மூடிட்டு அப்படியே ரெடியூஸ் பண்ணலாம். 7க்கு அடுத்தது 6 6க்கு அப்புறம் 5 5க்கு அப்புறம் 4 அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக y3. இப்போ இதில் வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். y7ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 17. அப்போ நான் இங்கே போடுறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இங்கேயே போட்டு காட்டுறேன். பட் நோட்டில் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கோங்க. y7க்கு வந்து 17. ஸோ 17 - 4 into y6ஓட வேல்யூ இஸ் 9. ஸோ 4 × 9 + 6 y5 8 -4 y4 -6 + y3 is 2. ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 17 9 4 are 36 8 6 are 48 6 4 are +24 +2. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 55. இதுதான் வந்து del⁴ y3ஓட வேல்யூ. ஸோ வெரி வெரி ஈஸி மெத்தட். நீ கான்செப்ட் புரிஞ்சிங்கனாவே போதும். பாஸ்கல் ட்ரையாங்கிள் தான் இதுக்கு மெயினு. பாஸ்கல் ட்ரையாங்கிள் நீங்கள் ஒரு முறை எழுதி பாருங்கள். ஆல்டர்னேட்டிவ் சைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 5.10. இது வந்து டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த டேபிளர் காலம் வச்சு நீங்கள் இது வந்து del⁴ 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 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்கள். ஸோ எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, f(x) கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு f(x) வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். x0 இது f(x)ன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போது இது வந்து y0 y1 y2 y3 y4 வரையும் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு எப்போவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். y0 y1 y2 y3 y4. அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா del⁴ கண்டுபிடிக்கணும். ஸோ del⁴ இதுக்கு எப்போவுமே என்ன வரும் அப்படின்னா பக்கத்தில் y0 தான் வரும். டேப்லெட் காலம் மாதிரி வந்ததுன்னா y0. ஸோ அதில் வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம அது மாதிரி எடுத்தோம் y3 u0 அப்படின்ட்டு. அது மாதிரி கொடுக்கல, இது மாதிரி டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்களே, எப்போவுமே del⁴ y0 தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ y0 = 0. ஏன் RHSல 0 கண்டுபிடிக்கிறோம், இதில் வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து எந்த வேல்யூ உனக்கு மிஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா y3 வந்து மிஸ் ஆகிருக்கு. அப்போ y3ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ del⁴. ஸோ டெல்லோட வேல்யூ உனக்கு தெரியும், e - 1⁴ y0 = 1. இப்போ இது எப்படி எழுதலாம்? பவர் 4 வரும்போது பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் 1 அப்புறம் -4 நெக்ஸ்ட் வந்து +6 அதுக்கப்புறம் -4 + 1 into y0 = 1. ஸோ இங்கே வந்து e⁴ இல்லையா? அப்போது 1 × e⁴ அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கோ. e3 e² e அவ்வளோதான். இப்போ இந்த y0 அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணு. 1 × e⁴ is e⁴ y0 4 e⁴ y0 y0 அப்படியே கொண்டு வாங்க +6 e² y0 4 e y0 plus 1 into y0 is y0 = 1. இப்போ இந்த y0 இருக்கு இல்லையா? அப்போது இது ஃபுல்லாக நீங்கள் y-ஆக சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ y இருந்ததுன்னா y-ஆக சேஞ்ச் பண்ணணும், u இருந்தால் u-ஆக சேஞ்ச் பண்ணணும். போன சம்மில் y3ன்றதுனால இந்த பவர் பேஸை ஆட் பண்ணணும். இங்கே வந்து 0ன்னு இருக்குது. அப்போ இது சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்னா y4. இப்போ நெக்ஸ்ட்டு -4 அப்படியே எடுத்துக்கோ. y4க்கு அடுத்தது y3 அப்புறம் +6 அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே y2 -4 y1 + y0 = 1. இப்போ இதுதான் உங்களுக்கு வேல்யூவு. y4ஓட வேல்யூவு 67.4. ஸோ இங்கே டேப்லெட் காலம்னு எழுதியிருக்கிறேன். y4 is 67.4. அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. 67.4 -4 into y3 நம்மளுக்கு தெரியாது. y3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
plus 6y2. So y2 ஓட வேல்யூ is 54.1 minus 4y1 is 49.2. y0 ஓட வேல்யூ is 45.0 is equal to RHS value 0 வரும். ஓகேவா? இப்போது y3 வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 67.4 மைனஸ் 4y3. இப்போ இது நம்ம மல்டிபிள் பண்ணோம். அதுதான் நான் சொன்னேன், கேல்குலேட்டர் யூஸ் பண்ணால் தான் நம்ம மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுங்க. ஒரு நிமிஷம் நான் கேல்குலேட்டர் மல்டிபிள் பண்ணிவிட்டு நான் ஆன்சர் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் 240.2 வருது. ஸோ minus 4y3 is equal to 0. இது நான் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே போட்டிருக்கேன். ஸோ y3 நம்மளுக்கு தேவை இல்லையா? அப்போது -240 அந்த பக்கம் ஒரு +240 அந்த பக்கம் வரும்போது -240.2. ஸோ மைனஸ் கெட் கேன்சல். ஸோ மல்டிபிள் ஆஃப் 4 இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 1s are 4, 4 6 are 24. ஸோ y3 is equal to, ஸோ y3 ஓட வேல்யூ வந்து 60.05. நீங்கள் கேல்குலேட்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ y3 ஓட வேல்யூ இஸ் 60.05. ஸோ இதுதான் வந்து மிஸ்ஸிங் டேர்ம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 6th சம். ஸோ 6th சம் அண்ட் 7th சம் நீங்கள் ஹோம் ஒர்க்காக போடுங்க. ஸோ 6th சம் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y0, y1, y2, y3, y4 அதே தான். ஸோ டெல்பா 4 கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து y0, y1, y2, y3, y4, y5 கண்டுபிடிக்கணும். ஸோ y5க்கு அதே மாதிரி தான். நீங்கள் பாஸ்கல்லா உங்கள் புக்கு பார்த்தா தெரியும். ஸோ புக்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஸோ பேஜ் நம்பர் 179 பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பார். ஸோ டெல்பா 5ஓட வேல்யூ. ஸோ டெல்பா 4 1 5 10 10 5 1 அதே தான். ஆல்டர்னேட்டிவ் சைன் கொடுத்துட்டு இந்த சம் போடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 6th சம் அண்டு 7th சம் எக்ஸசைஸில் இந்த ரெண்டும் மிஸ்ஸிங் டேர்மும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸசைஸ் 5.1. ஸோ 5.1ல் இன்னும் ஒரு 5 மார்க் இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு 5th சம். அந்த 5th சம் நான் நாளைக்கு எடுக்கிறேன். அதே மாதிரி எக்ஸாம்பிள்லேயும் ஒரு சம் இருக்குது. ஸோ அந்த 2 சம்மில் ஏதாச்சும் ஒரு சம் உங்களுக்கு வரும். ஸோ அதையும் நான் எடுத்துடுறேன். ஸோ என்னோட கிளாஸு ஓவர் ஆகுது. தேங்க்யூ. உங்களோட புக்கு வச்சு நீங்கள் போடுங்க. இதில் கிளியராக தெரியாது. ஆனால் இது நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் புக்கு வச்சு நீங்கள் கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.